ஸோ இந்த பிளாக் கார்லிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த பிளாக் கார்லிக் அப்படின்றது என்ன சார்? இந்த பிளாக் கார்லிக்ன்றது என்ன அப்படின்னா ரெகுலர் கார்லிக் தான். அந்த ரெகுலர் கார்லிக்கை ஃபர்மெண்ட் பண்ணும். ஒரு 90 டேஸ் வந்து ஃபர்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கார்லிக்ல ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்கும்ல. அதே மாதிரி கார்லிக்ல வந்து ஆலிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அது வந்து எப்படின்னா அதுவும் இந்த ஸ்மெல்லுக்கு ஒரு காரணம். இன்னொன்று ஒரு காரமாக இருக்கு இல்லையா, காரமாக இருக்கும், சாப்பிட்டோம்னா நாள் பூரா அந்த ஸ்மெல் வருது இல்லையா. ஆனால் அது தேவை. ஆனால் இந்த காரணத்தினால நிறைய பேர் அதை சாப்பிட முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த பிளாக் கார்லிக் எப்படி இருக்குன்னா ஒரு லைட்டு டேஞ்சினஸும் லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால எப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ப்ளஸ் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு 20-25 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 4 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் உருவாகும். காபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் பைரோக்ளூட்டமிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று, அப்புறம் இந்த ஆலிசின் சொன்னோம் இல்லையா, அது S-அலைல்-சிஸ்டீன் அப்படின்றதா மாறும். அப்புறம் சைக்ளோ ஆலீன் அப்படின்னு ஒரு 4 ஆன்டி ஆக்சிடென்ட் உருவாகும். இந்த 4 ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஃபர்மெண்ட் பண்ணாமல் இருக்க ரா கார்லிக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 2 முழு கார்லிக் எடுத்தீங்கன்னா 2 முழு கார்லிக்கை நம்மளால் சாப்பிட முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வயிறு என்ன ஆகும்? அவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா தான் அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த பிளாக் கார்லிக் எப்படின்னா இதெல்லாம் மல்டிப்ளை ஆகிறனால ஒரு நாளைக்கு ஒரு கிளவ், அதாவது 1/10 இல்லை 1/20th அளவு தான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு எடுத்தாலே போதும், அதுக்குண்டான பெனிஃபிட் கிடச்சிடும். அதை நம்ம பிளட் ரிசல்ட்டில் அதை நம்ம பார்க்க முடியும். LDL குறையிறத, ட்ரைக்ளிசரைட்ஸ் குறையிறத, HDL கூடுறத, இது எல்லாத்தையும் நம்ம பிளட் ரிசல்ட்ஸில் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் இது சாப்பிட்டா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றதை நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். காசு செலவு பண்ணது வேஸ்ட் இல்லை அப்படின்றது நமக்கு புரியவும் செய்யும்.